Hi dear students. ஸோ நம்ம சேனலில் இனிமேல் டெய்லி ரெகுலராக 12th மேக்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டீச் பண்ணி வீடியோ போட போகிறேன். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1 உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்னென்ன, அதே போல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சம்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்தா போதும், கண்டிப்பாக ஷுவராக பப்ளிக்கில், அதாவது 2027 பப்ளிக்கில் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கலாம். ஸோ நம்ம சேனலில் நம்ம என்ன சம் சொல்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இது இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, தமிழில் பார்த்தீங்கன்னா நேர்மாறு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -2 4 1 -3 கொடுத்துருக்காங்க, 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கோங்க. A is equal to -2 4 1 -3. இதில் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸோ டிட்டர்மினன்ட் A நம்ம 11th படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். -2 -3 6. அடுத்து ஃபார்முலா மைனஸ் போட்டுக்கோங்க. 1 × 4 4. இப்போ 6ல் 4 மைனஸ் பண்ணால் 2. இந்த டிட்டர்மினன்ட் A பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 0 வரக்கூடாது. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. அப்படி 0 வராமல் இருந்தால் தான் இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இன்வர்ஸ் A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/determinant A into adjoint A. இப்போ 1/determinant A அப்படின்னா, ஸோ determinant A நம்ம 2 கண்டுபிடிச்சிருக்கோம், அதை போட்டுக்கோங்க. adjoint A நான் நேற்றே ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் அப்படியே மாற்றி எழுத போகிறோம். -3 -2. அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் சிம்பிள் மட்டும் மாற்றினா போதும். ஸோ இங்கே ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுருங்க. -4 -1. ஸோ இதோட நிப்பாட்டினால் ரைட் தான், இல்லை எல்லாத்துலேயுமே நமக்கு மைனஸ் இருக்கனால மைனஸை காமனாக வெளியே எடுத்துக்கணும் போட்டாலும் ரைட் தான். அடுத்த செகண்ட்லேயே தேர்ட் சம் பாருங்க. இதில் 3 to 3 காலம்ஸ் கொடுத்துருக்காங்க, 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ A is equal to 2 3 1 3 4 1 3 7 2. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிட்டர்மினன்ட் A. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் 2 எடுத்துக்கோங்க. ஸோ 2 எடுக்கும்போது இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுறணும். விட்டுட்டு ரிமைனிங் உள்ள இந்த 4 எடுத்துக்கோங்க. 4 2s are 8. அடுத்து ஃபார்முலா மைனஸ் 7 × 1 7. ஸோ இதெல்லாம் நமக்கு 11th இருக்கு. அடுத்து செகண்ட் டேர்முக்கு நம்ம சிம்பிள் மாற்றணும். +3 இருக்கு இல்லையா, அப்போ -3 போட்டுக்கோங்க. இப்போ இந்த காலத்தை இந்த ரோவை விட்டுறணும். ரிமைனிங் உள்ளது 3 1 3 2, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. 3 2s are 6 -3 × 1 3. அடுத்து தேர்ட் ஒன், அதை அப்படியே எடுத்துக்கணும், +1. இப்போ இந்த காலத்தையும் இந்த ரோவை விட்டுறணும். ரிமைனிங் இதை மட்டும் எடுத்துக்கிறோம். 3 7s are 21 -3 4s are 12. இப்போ இங்கே 8ல் 7 போச்சுன்னா 1. இப்போ 1 × 2 2. 6ல் 3 போச்சுன்னா 3 3 3s are 9. அப்போ -9. இங்கே 21ல் 12 போச்சுன்னா 9 9 × 1 9. ஸோ இது என்ன ஆகும், அந்த +9ம் -9ம் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 2 வந்துருக்கு. நம்மளுக்கு 0 வரக்கூடாது. அப்போ therefore not equal to 0. ஸோ அதனால நம்ம A இன்வர்ஸ் தான், இந்த மாதிரி not equal to 0 வந்தால் தான் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ therefore A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், A இன்வர்ஸ் காண இயலும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம ஃபார்முலா எழுதணும். ஸோ ஃபார்முலா என்னது, A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant A into adjoint A. இதில் டிட்டர்மினன்ட் A நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து adjoint A கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ adjoint A கண்டுபிடிக்கிறது நம்ம நேற்றே ஒரு ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு நான் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. 2 3 1 3 4 1 3 7 2. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோ எடுத்து அப்படியே கீழே எழுதுங்க. 2 3 1 3 4 1. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் 2 காலத்தை எடுத்து அப்படியே இந்த பக்கம் எழுதுங்க. 2 3 3 4. அடுத்து 3 2 சரி 3 7. அடுத்து 2 3. அதுக்கு அடுத்து 3 4.
எழுதி இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் போட்டுருங்க, அதை மறந்துடக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ விட்டுறணும், அதே போல் ஃபர்ஸ்ட் காலத்தை விட்டுருங்க, ரிமைனிங் எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். அதாவது இந்த மாதிரி 4 2s are 8, ஃபர்ஸ்ட் இந்த 4 எடுத்துக்கோங்க, அதில் 4 2s are 8, அடுத்து ஃபார்முலா மைனஸ் 7 × 1 7. இப்போ இந்த 4 1 3 is 3, ஃபார்முலா மைனஸ் 2 3s are 6. இப்போ இந்த 4 3 7s are 21, ஃபார்முலா மைனஸ் 3 4s are 12. ஸோ இந்த இது முடிஞ்சு. இப்போ இந்த செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் எடுத்துக்கோங்க. 7 × 1 7, ஃபார்முலா மைனஸ் 3 2s are 6, அடுத்து 2 2s are 4, ஃபார்முலா மைனஸ் 1 3 is 3, 3 3s are 9, மைனஸ் 2 7s are 14. அதுக்கப்புறம் தேர்ட் ரோவும் ஃபோர்த் ரோவும் எடுத்துக்கோங்க. 3 × 1 3, மைனஸ் 4 × 1 4, 1 3 is 3, மைனஸ் 1 2 is 2, 2 4s are 8, மைனஸ் 3 3s are 9. இதுக்கு டிரான்ஸ்போஸ். இப்போ 8ல் 7 போச்சுன்னா 1, 3 minus 6 minus 3, next 21 minus 12 9, அதுக்கடுத்து 7 minus 6 1, next 4 minus 3 1, 9 minus 14 minus 5, 3 minus 4 minus 1, 3 minus 2 1, at the 8 minus 9 minus 1. இதுக்கு டிரான்ஸ்போஸ். இதுக்கு அப்படியே டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிருங்க. இந்த ரோ தூக்கி அப்படியே காலம் எழுத போகிறோம். அப்போ 1 minus 3 9, அடுத்து 1 1 minus 5, next minus 1 1 minus 1. இப்போ இதான் வந்து adjoint A. adjoint A கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணுறது தான். அப்போ therefore A inverse is equal to 1 by determinant A into adjoint A. இப்போ 1 by determinant A வந்து 2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். adjoint A இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிருங்க. 1 1 minus 1, minus 3 1 1, 9 minus 5 minus 1. ஸோ அவ்வளோதான். இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை பொறுத்தளவுக்கு இந்த அட்ஜாயிண்ட்டும் இன்வர்ஸும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். இல்லை நம்மளோட டெலிகிராம் சேனலில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த எக்ஸைஸ் 1.1ல் உள்ள டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எக்ஸைஸ் 1.1ல் பார்த்தீங்கன்னா 3வது சம்மு 5வது சம்மு, அதே போல் எக்ஸாம்பிளில் 1.12 இந்த 3 சம் தடவை பார்த்து. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ எக்ஸைஸ் 1.1ல் பார்த்தீங்கன்னா 6 7 8 9 10, அதே போல் அதில் உள்ள எக்ஸாம்பிள் 1.5 1.6 1.8 1.9 1.11 இந்த 10 சம்மு தரவை பார்த்துக்கோங்க. ஷுவராக இதில் இருந்தால் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எல்லாமே வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.